இது எத்தனையோ வீடியோவில் என்னை பார்க்குறீங்க. ஒரு 10 வருஷமாக என்னை வீடியோவில் எல்லா மக்களும் பார்க்குறீங்க. ஏதோ யூடியூப்பில் இன்னும் நிறையா ஒரு சாமியார்களையும் சாதுகளையும் நிறையா பெரிய ஆன்மீகவாதிகளும் நிறையா பேர்த்து பார்க்குறீங்க. ஆனால் நம்மளுக்கும் அவங்களுக்கும் என்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி எல்லாம் கதையாக அளந்துட்டுருக்கு. ஆனால் இல்லது உண்மையாக சாமியாரா அப்படின்றது கொஞ்சம் சிலர் யோசிக்கக்கூடிய சூழலும் இருக்குது. ஏன்னா நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி நான் சொல்லலை. நான் சொல்கிறது ஒரு சென்ட்ரலாக எல்லாத்துக்கும் கருத்து. அதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிட்டு தான் ஒரு டீம் நீங்கள் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓலைச்சுடி வந்து பழைய காலத்து ஓலைச்சுடி ஒவ்வொரு சாமியார்கிட்டையும் இறந்து போனீங்க அவங்க வழிபட முடியாமல் இருக்கிறது எங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து நான் சேகரித்து அந்த இறைவனுடைய அருளால் சேகரிக்கிறேன். நான் சேகரிக்கலை. நான் வந்து பெரிய ஆளாகிறதுக்கு நானே ஆகிறதுக்கு நான் தொலைவில்லை. இந்த ஓலைச்சுடி இந்த கட்டியெல்லாம் நான் தொலைவில்லை. அவர் தொலைவி எனக்கு வாங்கி கொடுக்குறாரு. இதில் உள்ள விஷயங்கள் என்னவோ அந்த காலத்தில் என்ன ஓலைச்சுடியில் எழுதியிருக்காங்களோ அதை பிரகாரம் தான் நான் வைத்தியம் பண்ணிட்டு வரேன் எல்லாத்துக்கும். அது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு அந்த பாக்கியங்கள் இல்லை அப்படின்னா, அந்த பாக்கியம் இல்லாமல் போய் அது நடக்கலை அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த ஓலைச்சுடியில் உள்ளபடி முன்னோர்படி கர்மா நீங்கலை, அதனால் உங்களுக்கு மாந்திரியம் சூட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. அப்போ மாந்திரியம் உங்களுக்கு சூட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்? கோயில் பூஜை பரிகாரம் புனஸ்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ பூஜை எப்படி பண்ணணும்? அது அமாவாசை பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வம் எங்கேயோ உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட வந்து மாதம் அமாவாசை தொடர்ந்து நம்ம மாதம் தவறாமல் அமாவாசையில் நம்ம இந்த கணபதி ஹோமத்தை நடத்துகிறோம். இந்த மக்களுக்கு எல்லோரும் நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். யார்கிட்டையும் நான் எந்த கட்டடமும் வாங்கிக்கல. வெள்ளி திங்கள் அமாவாசை 3 நாளும் நம்ம ஆலயத்துக்கு வர பக்தர்களை அனைவரையும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 100 பேர்த்த வெள்ளிக்கிழமை பார்க்குறீங்க, திங்கக்கிழமை 50 பேர்த்த பார்க்குறீங்க, அமாவாசையில் 500 பேர் பக்கம் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குதோ அந்த கஷ்டத்துக்கு உண்டான பணம் ஒரு 10,000 5,000 5,000 வாங்குகிறோம். அதை வாங்கி உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே சாமானை வாங்கி ஹோமம் பண்ணி உண்டான பொருட்களை கையில் கொடுக்குறோம். அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இப்போ விற்கிற விலைவாசிக்கு வாங்குகிற பொருளுக்கும் நான் கொடுக்குறவங்க கையில் கொடுக்குற பொருளுக்கும் இதில் எவ்வளோ மீதியாகும், இது எப்படி செய்கிறான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆழமாக பதிஞ்சு யோசனை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கே நியாயமாக தெரியும். நாம் வந்து மனமாற அனைவர்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எல்லா கஷ்டங்களையும் தீரணுன்னு தான் நிறையா ஓலைச்சுடி இருக்குது. ஒரு கட்டு இல்லை, 100கணக்கான கட்டு நாங்கள் இந்த மாதிரி ஓலைச்சுடி பழைய காலத்து ஓலைச்சுடி வாங்கி சித்திரைகள் போக்கரு அகத்தியர் புளிப்பானை பொங்கனாறு திருமூலர் எல்லாம் அவங்க எழுதி வச்சது தான் இந்த ஓலைச்சுடி. இறைவன் எழுதுனது. இறைவன் அருளால் அனைவருக்கும் நல்லது போய் சேரணுங்கிறதுக்காக தான் நாம் அந்த புக்கு போட்டு கொடுக்குறதும் மாந்திரி பயிற்சி கொடுக்குறதும். கற்றுக்கிட்டு போய் நல்லது செய்ய 4 பேர்த்த நல்லா பண்ணுங்கள். தேய் பிடிச்சிச்சு டாக்டர்கிட்ட போகிறீங்க, நல்லா பண்ண முடியாது. போய் அவங்களே இது கடவுளை பாருங்கம்மா, கடவுளால் தான் தெரியும், கடவுள் நல்லா வேண்டிக்கான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இறைவனை வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கடவுளுடைய செயல் தான். எல்லாமே ஈங்கிறது எல்லாம் கடவுள் தான். ஈக்கிறது நம்மள கடவுள் தான். அந்த கடவுளை ஈக்கிறான்ற போது அதை நல்ல முறையில் நல்ல ஒரு உள்ளம் படித்தவங்க நல்ல ஒரு இடத்துல வந்து எல்லோரும் இந்த தெய்வத்துக்கிட்ட பங்கேற்று இந்த தெய்வத்தை உங்களை தான் நினச்சி எல்லோரும் உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன்.